உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கு? இயேசுவால செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்காங்க? இல்ல, நான் என்ன நம்ப சொல்லல, நான் இயேசுவை தானே நம்ப சொல்றேன். என்னால என் பிரச்சனையும் என்னால தேக்க முடியாது. நானே உங்களை மாதிரி இயேசுவை தான் நம்பிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுதுன்னு சொல்லிட்டு. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நம்ம ஆவியாக இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியே பார்க்குற இந்த சரீரம் இது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு ஆத்துமான்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவியில பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு ஆவியில இருக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி ரட்சிக்கப்படும் போது அன்னைக்கு அது புதுசா பிறக்குது. பிறக்கும் போது எப்படி பிறந்துச்சுன்னா, இயேசு இருக்கிற வண்ணமாக. இயேசு எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறாரு, நீதியா இருக்கிறாரு, ஒரு குறைவு இல்லாம இருக்கிறாரு. அவர் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காரு, குறைய சொல்ல முடியாது. கடவுளை குறை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த குறைவில்லாத ஒரு நிலையை யாரு கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எங்க? ஆவியில. இங்க ஆத்துமா இருக்குது பாருங்க. இந்த ஆத்துமால தான் தீர்மானங்கள்லாம் எடுக்கிறோம். கோபப்படுறது, சந்தோஷப்படுறது, அப்புறம் பயப்படுறது, கவலைப்படுறது, இது எல்லாமே எங்கன்னா ஆத்துமால தான். ஸோ இந்த ஆத்துமால தான் நம்மளுக்கு ஒரு பெரிய இந்த பதட்டம்லாம் வருது. இப்போ கூட பாருங்க, நம்மளுக்கு ஏதாவது யோசனை வருதுன்னா அது எங்கே வருது? மனசில் தான் வருது. அந்த காசு வரணுமே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அமைதியாக உட்காரும்போது எல்லாமே யோசனை வரும். நீங்கள் அமைதியாக உட்காரும்போது எல்லாமே யோசனை வரும். மத்தியானம் என்ன சமைக்கிறது, நைட்டு என்ன பண்ணலாம், வெளியே போகலாமா, சொந்தக்காரங்களை பற்றி எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா வரும். அதெல்லாம் எங்கே வருது? ஆத்துமால. அப்போ ரியல் வார், ரியல் பிரச்சனை இன்னைக்கு ஃபிசிக்கலாக, அதாவது நேரடியாக உங்களை தம்முன்னு அடிச்சு, குச்சால் அடிச்சு இல்லை கத்தியால் அடிச்சு சண்டை போடுறதெல்லாம் நேரடியாக ஃபிசிக்கலில் கிடையாது. கரெக்டா? நம்மெல்லாம் பெரிய கத்தி சண்டை போட்டு படையெல்லாம் போயிட்டு சண்டை போட்டு வரோமா? அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்மளை யாரும் அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணுறது நேச்சுரலாக ரொம்ப போராட்டங்க, ஐயோ காப்பாற்றிட்டு அப்படியே அடியெல்லாம் கொடுக்காம அப்படியே பாதுகாப்பாக நான் இறங்கியிருக்கிறேன் இப்போ, அப்போல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. எல்லாம் நடக்கிறது கிடையாது. ரொம்ப ஓவராக அடிச்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கெல்லாம் போய் சொன்னீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் அடிக்க, நாயை கூட அடிக்க முடியாது. நீங்கள் சும்மா போயிட்டு இருக்கிற நாயை கல் அடிச்சுன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, எதுக்குங்க அது சும்மா போகிறத அடிக்கிறீங்க? அப்போ இங்கே வெளியிலையும் பெரிய இது கிடையாது. இப்போ ரொம்ப முக்கியமாக கருத வேண்டியதே எங்க? எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமா. ஆமா, இந்த ஆத்துமா கிட்ட தான் இங்க போட்டிருக்குது, மனம் பதக்கிறவர்களை பார்த்து. இந்த பதட்டமாயிருது, ஐயோ பிரச்சனையா இருக்குது, ஐயோ. சிலர் பாருங்க, அதனாலதான் குடும்பத்துல கூட பாருங்களேன், ஒரு 10 பேர் இல்லை 5 பேர் குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க எப்பயுமே பதட்டமா இருப்பாங்க. ஐயோ என்ன பண்றது, சாம்பாருக்கு காய்கறி வேணுமே, அவங்களுக்கு அப்படியே பதட்டம். ஐயோ வெங்காயம் இல்லையே என்ன பண்றது, காசு இல்லையே என்ன பண்றது, அப்படியே பதட்டமாயிருவாங்க. சிலர் பல லட்ச ரூபா கொடுக்கணும்னா கூட அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியா அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எங்க ஹேண்டில் பண்றாங்க? மனசு. ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் ஹேண்டில் பாருங்க, ரொம்ப பெரிய இந்த நாட்டை ஆள்றவங்களை எடுத்துக்குவாங்க, இல்லை பெரிய தொழிலதிபர்கள் உங்களாம் பாருங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் சம்பளம் எத்தனை பேருக்கு போடணும்? ஒரு 30,000 பேருக்கு சம்பளம் போடணும். அவன் கூட போறாரு வராரு, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்க வேற செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் எங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க? மனதில் என்ன பண்ணுறாங்க? ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இதுவுமே ஒரு அளவுக்கு தான் ஹேண்டில் பண்ண முடியும். உலகத்தில் இருக்கிறவங்க அப்படியே ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவாங்கலாம் கிடையாது. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலாக வர்ற ட்ரீட்மெண்ட்டை காட்டிலும், அதாவது என் கிட்னி, என் லங்ஸு, என் ஹார்ட்டு, என் மூளை, என் சதை, அப்படி அதில் வியாதியை காட்டிலும் மன ரீதியான வியாதிகள் ஜாஸ்தி. என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பயமாக இருக்குங்க, பதட்டமாக இருக்குது, படபடன்னு அடிக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்க, 5,000 ரூபா 10,000 ரூபா கட்டி அங்கே எப்படி தியானம் செய்வது,
மெடிடேஷன் அதை சொல்லி தர்றாங்க. அப்புறம் விஷுவலைசேஷன் எப்படி சொல்றாங்க, உன் வாழ்க்கை நல்லா இருந்தா நீ நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் உன் வாழ்க்கையில அதெல்லாம் நீ கற்பனை பண்ணு. இப்ப இருக்கிற பிரச்சனைய பார்க்காத. உன் காசு நல்லா இருந்தா, சுகமா இருந்தா, உன் குடும்பம் நல்லா இருந்தா எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் யோசிச்சுப்பார். காலையில் எந்திரிச்சோன்னா அதெல்லாம் நடக்கும்னு சொல்லு. நான் பேசுறது அது கிடையாது. நான் பேசுறது என்னதுன்னா தேவ பலன். நம்ம இந்த தேவ பலனை பத்தி பேசி இதை தியானிச்சு இங்க வந்து ஆராதிச்சு இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவங்க சொல்றது எல்லாமே நடந்துருதுன்ற. அவங்க தப்புன்னு சொல்ல வரல, அவங்க கரெக்டு தான். ஆனா தேவன் இல்லாம அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். ஆனா இங்க டோட்டல் டிபெண்டன்ஸ், முற்றிலுமாக நான் சார்ந்து கொள்வது யார? தேவனை சார்ந்து கொள்வது. என்னுடைய ஆதாரம் யாரு? இமோஷனல் நீடுக்கும் தேவன் தான். அதாவது நம்மளுக்கு இமோஷனல் நீடும் இருக்கு. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போவாங்க, நண்பர்களோட. ஏன் நண்பர்களோட போறாங்க? அவன் ஒரு 4 ஜோக்கு சொல்லுவான், கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து ஜோக்கே சொல்ல முடியல, இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்றாங்க. அதனால அவன் என்ன பண்றான், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே போயிட்டு ஜோக்கை சொல்றான். அவங்க எல்லாம் சரிப்பா என்ன மாதிரி ஜோக் சொல்ற அப்படின்றாங்க. அவனை பாராட்டுறாங்க. வேலை இடத்துல பாராட்டல, அதனால பாராட்டுற இன்னொரு இடத்துக்கு போயிடணும். அவனுக்கு இமோஷனல் நீட் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, உலகத்துல இருக்கிற அந்த நம்ம போய் நண்பர்களோ உறவினர்களோ இல்லை இந்த படம் பார்க்கறது, படம் பார்த்தா என்ன மாதிரி வரான் பாரு, என்ன ஸ்டைல் காட்டுறான், என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே மனசு அப்படியே இதாகுதுல்ல. பிரச்சனையெல்லாம் மறந்துடுது, உங்க டான்ஸை தான் பார்க்குது. பிரச்சனையை மறந்துடுது, ஜோக்கை தான் பார்க்குது. ஜோக்கை பார்த்து என்ன சிரிப்பா, எப்படி ஜோக் அடிக்கிறான் அப்படின்னு ஒரு சிரிப்பா இருக்குது. அப்புறம் 3 மணி நேரத்தில் புஷ்ஷுன்னு முடிஞ்சிருது, படம் ஓவர், படம் முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம பிரச்சனை திருப்பி ஞாபகம் வந்துருச்சு. இது படம் அதை பத்தி கிடையாதுங்க. இங்க வந்து ஆராதிச்சிங்கன்னா, இங்க இருந்து வசனத்தை கேட்டீங்கன்னா மனது மாறுறது மட்டும் இல்ல, சூழ்நிலையே மாறிவிடும். அதுதான் இங்க. இப்போ உலகத்துல இருக்கிற அவன் வந்து இப்போ போதை பொருள்கள் இருக்கிறாங்கல்ல, போதை பொருட்கள் குடிக்கிறாங்க, அப்புறம் சிகரெட்டு, போதை பொருட்கள்லாம் இப்போ மாத்திரையா வந்துருச்சு, நரம்புல ஏத்துறாங்க, என்னெல்லாமோ வந்துருச்சு. டெக்னாலஜி கூடுற மாதிரி போதை பொருட்களும் கூட்டிகிட்டே போகுது. இப்போ என்ன பண்றாங்க, இதெல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா என்னவா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா. அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க. என்ன பண்ணும், இவன் எடுத்து 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 இப்போ இது போடாம அவனால் இருக்கவே முடியல. பிரச்சனை மாறுச்சா? பிரச்சனை மாறல, இவன் மறந்துட்டான் கொஞ்ச நேரம் பிரச்சனைய. நான் என்ன சொல்றேன், இங்க வந்து இந்த வசனத்தை கேட்டீங்கன்னா, வீட்டில் இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா பிரச்சனையை மறக்க பண்றது இல்ல, மாத்தியே விட்டுருவார். அதை மேற்கொள்வதற்கு பலனை கொடுப்பார். அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிறதற்கு தேவனுடைய பலன் உங்களுக்கு உண்டாகும். அப்ப நம்ம பேசுறது நீங்க அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். நம்ம பேசுறது உலக பலன் கிடையாது, நம்ம பேசுறது தேவ பலன், தெய்வீக பலன், டிவைன் ஸ்ட்ரென்த். அதாவது மகிமைக்கு இன்னொரு அர்த்தம் வந்து டிவைன் ஸ்ட்ரென்த். என் மகிமையை வெளியரங்கமாக்குவேன்னு சொல்றாரு, என் மகிமை வெளியரங்கமாகும் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளியரங்குதுன்னா எப்படின்னா, உங்க வாழ்க்கையில வர்ற அதே பிரச்சனை இன்னொருத்தருக்கு தான் ஒண்ணு இல்லாம ஆயிட்டு இருப்பான். ஆனா நீங்க இருப்பீங்க, அதையும் சந்திச்சு ஜெயிச்சு அப்புறம் அவள்தான் முடிஞ்சிச்சா, வேற ஏதோ இல்லையா அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். அதை நான் பார்த்தோம் பார்த்தீங்களா, போன முறை ஆபிரகாம் பார்த்தோம். ஆபிரகாம் வந்து எப்படின்னா ராஜாக்களை வீழ்த்திட்டு வர்றாரு. ராஜாவா இல்ல, அவரு சாதாரண ஒரு ஆளு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. வீட்டுல வந்து வேலைக்காரங்க மட்டும் ஒரு 300 பேர் வச்சிருக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற ராஜாக்கள்லாம் பொறாமப்படுற அளவுக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். திடீர்னு சொந்தக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ன உடனே வீட்டுல இருக்கிற வேலைக்காரன்லாம் கூப்பிட்டு வாடா போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டார். பக்குவம் இல்லாதவர்கள் எத்தனை யுத்தத்தை போட்டாங்களாம் தெரியாது. அவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, கத்திய ஓங்கினா போதும் அதுவே போட்டுரும், நீ போடு, நீ பார்த்துக்கலாம், வா, நம்மளை யார் மேற்கொள்ள முடியும், டிவைன் ஸ்ட்ரென்த். அதுதான், அதான் தெய்வீக பலன். பல நாள் மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்து யுத்தங்கள்ல குதிரைப்படை, யானைப்படை, கேமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நிக்கிறான். ஆயிரக்கணக்கான சேவர் நிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு 300 பேர் திருப்பி கூட்டு வந்துட்டாப்ல. கூட்டு வந்துட்டு
மெல்கிசேதேக்கு முன்பாக வருகிறார். மோசமான சோதோம் ராஜாவும் வரார். சொல்றார், ஒரு வாரம் வேணாம், ஒரு சரட்டியும் வேணாம், ஒன்றும் வேணாம், எல்லாத்தையும் வச்சுக்கப்போ, கூட வந்தாங்க பாரு, அவங்க மட்டும் வேணா அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்றான். என்ன சொல்றாரு? என் கரங்களை நான் வானத்துக்கு நேராக, என் தேவனுக்கு நேராக உயர்த்துகிறேன். வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்திட்டீங்கன்னா கீழே எவன் கையிலையும் நீட்ட வேணாம். என்ன சொல்றாரு ஆபிரகாமு? நான் பெரிய ஆள் தான், ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான் தான், 300 வேலைக்காரங்க மட்டும் இருக்காங்க, ஆனா நான் உன்னை நம்பி இல்லை, ஆண்டவரை நம்பி இருக்கேன். கையை தூக்கிட்டாரு மேலே. கையை மேலே தூக்கிட்டோன்னா இந்த பூமியில் இருக்கிற, அதாவது மனுஷன் எவனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா நடக்கிறது இல்லை. நான் எவனுமே வேணாம் அப்போ மனுஷனே இல்லை, உலகத்துல தான் வச்சிருக்காரு. மனுஷர்களுடைய உதவி தேவை, மனுஷர்கள் மூலமாக தான் தேவன் செய்கிறார். ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மனுஷனையே சார்ந்து நான் இல்லை, நான் யாரை சார்ந்திருக்கேன்? தேவனை சார்ந்து. அதுக்கடுத்து யோசேப்புடைய சம்பவத்தை பார்த்தோம். யோசேப்பு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 11வது பிள்ளை. 11வது பிள்ளைன்னா எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு தெரியுமா உங்களுக்கு? எப்படி இருக்கும்னு? ஃபர்ஸ்ட் பிள்ளை, செகண்ட் பிள்ளை, தேர்டு பிள்ளை எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு போகிறத நம்மளுக்கே கிடைக்கும். மூத்தவனுக்கு கொடுப்பா அப்படின்றவாங்க வீட்டில் கூட. அந்த மாதிரி எல்லாமே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை 11வது பிள்ளைன்றதுனால. ஆனாலும் ஆசீர்வாதம் வேலை செய்து எகிப்துக்கு போகிறாரு, உயர்த்துறாரு. யாக்கோபு தகப்பனார் வாழ்க்கையின் கடைசியில் ஆசீர்வதிக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம்னா, உன் சகோதரர்களுக்கு மேலாய் இருப்பாய். என்னது அது? அதுதான் ஒரு கண்ட சொப்பனம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் வணங்குது, அரிக்கட்டெல்லாம் வணங்குதுன்னு சொப்பனம் காணார்ல, நிஜமாவே நடந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமியில தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் யார் அழிக்க நினைச்சாலும் அழிக்கவே முடியாது. அவர் நினைச்சதுதான் நடக்கும். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெயிலில் இருக்கும் போது ஆண்டவர் தான் பார்க்கிறார். யோசேப்பு போத்திபார் வீட்லயும் ஆண்டவர் தான் பார்க்கிறார். கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க, அப்பயும் ஆண்டவர் தான் பார்க்கிறார். ஆண்டவரே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சொப்பனக்காரெல்லாம் மறந்துட்டான், பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் மறக்கல. பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து பார்வோனுக்கு அடுத்தபடியாக யோசேப்பை வைக்கிறார். அடுத்து தாவீதை பார்த்தோம். 3வது ஆபிரகாம், யோசேப்பு, அடுத்து தாவீது. தாவீது வந்து மகா சக்கரவர்த்தி, சாதா ராஜா கிடையாதுங்க, மகாராஜா. அதாவது என்னன்னா, அவன் கூட யுத்தத்துக்கு வர்றதுக்கே மக்கள் யோசிப்பாங்க. ஏன்னா வந்தான்னா அவனுக்கு தான் விக்டரி, அது யோசிக்கவே முடியாது. தாவீது போனார்னா ஜெயம்தான், அவ்வளவுதான், வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் காலி. சிங்கிள் மேன், ஒரு ஆளை ஆட்சி எல்லாத்தையும் காலி பண்றார். இவ்வளோ பெரிய ராஜா, அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொந்த பையனே என்ன பண்றான்? அகைன்ஸ்டா வரான். என்ன பண்றாரு ராஜா? சும்மா இப்படின்னு நினைச்சு கூட பார்க்க தேவையில்ல, போடுறான்னா போட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு வாயின் உச்சரிப்பு தான். மகா பெரிய ராஜா, அதாவது நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அரண்மனையில அந்த ஜிங் யோங் ஜிங் பயங்கரமா சத்தம்லாம் போட்டு, வீணை வாத்தியெல்லாம் வாசி, ட்ரம் எல்லாம் வாசிட்டு, அது ஒரு வரும்போதே பயங்கரமா இருக்கும். அந்த ராஜாக்கள்லாம் வரும்போதே படத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் சின்ன ராஜா, இவரு மகா பெரிய ராஜா. இந்த ராஜா தாவீது ராஜாக்கு இருக்கிற மரியாதைய தாவீது ராஜா மரிச்சதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு வெகுமதிகளை கொடுத்து செத்ததுக்கு அப்புறமாவும் கணம் படுத்திட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய மரியாதை பார்த்தீங்களா? அதாவது நீங்க உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை செஞ்சா அது நல்ல ரொம்ப சூப்பரான விஷயம் தான். செத்ததுக்கு அப்புறமாவும் அவங்க மகனுக்கு போயிட்டு அப்பா நிமித்தமா செய்யறாங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். சாலமோனுக்கு அப்படி பண்ணாங்க. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்திருப்பார். பிரச்சனை வந்த உடனே இவர் யுத்தத்துக்காக ஈட்டி எடுக்கல, கத்தி எடுக்கல, அவங்கிட்ட போய் அவனை போட்டு தள்ளுன்னு சொல்ல அப்சலோம வெறும் காலா அரண்மனையை விட்டுட்டு, சிங்காசனத்தை விட்டுட்டு, கிரவுனை தூக்கி போட்டு வெறும் காலா முகத்தை மூடிட்டு அழுதுகிட்டே போறார். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளால இல்லை. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தெரியுமா? அதாவது நம்ம லைஃப்ல எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரணும். என்ன இடம் தெரியுமா? என்னால அல்ல, உம்மால தான்.
இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வரலனா இல்ல வந்துருவீங்கன்ற. அது வராத இருக்கும்போது தான் ஒரே பிரச்சனையா இருக்குது. நான் பார்த்துறேன், இல்லை இல்லை நாங்கள் எப்படின்னு சொல்லுங்க, நாங்கள் செஞ்சு முடிச்சிருவோம். அதுவும் அது நாங்கள் எப்படி எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், நாங்கள் டபுள் டிகிரி, அவரை தெரியும் இவரை தெரியும். தாவீது ராஜாவை தெரியுமா உங்களுக்கு? அவரே போய் போட்டு வந்துட்டு இருக்கலாம், இல்லாட்டி சேவர் அனுப்பிச்சிருக்கலாம், படத்தளபதி அனுப்பிச்சிருக்கலாம். எதுவுமே பண்ணல. அவர் சொல்றாரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். இவர் கேடகத்தை எடுக்கல. அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீரே என் கேடகம், நீரே என் அரண், நீரே என் கோட்டை, நீரே என் பாதுகாப்பு. இதெல்லாம் பண்ணி முடியாது. குடும்பத்திலேயே பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன பண்றது? பையனை கத்தி தூக்கிட்டு நிற்கிறான். நீ இறங்குறியா நான் போடுவா அப்படின்னு கேட்குறான். ஆமா, அவன் அதான் பிளான். அவன் ஆக்சுவலா அவன் வந்து நேரா அப்சலோமு அவன் ராஜாவா ஆயிட்டு நேரா இங்க வந்து தாவீதை காலி பண்ணுவான். அதான் அவன் பிளானு. ஓடுறாப்ல. என்ன ஆச்சு? ஓடி போயிட்டாரா? இல்ல இல்ல, ஓடின அதே ஸ்பீட்ல திருப்பி வந்தாரு ராஜாவா. யார் வீழ்த்தினா? ஆண்டவர். ஆண்டவர் கையில நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவாரு. நம்ம நிறைய நேரத்துல மனதில் எடுத்து எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிறோம். என் புள்ள, உங்க புள்ள இல்ல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது தேவ பிள்ளை. ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு, வளர்த்துக்கோ அப்படின்னு. புள்ள, ஐயோ புள்ள 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 இல்ல. அப்புறம் குடும்பம் இல்ல, வேலை. வேலை யார் கொடுத்தா உங்களுக்கு? ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். ஐயோ இந்த வேலையில ஒரே கஷ்டமா இருக்குது, அந்த வேலை அப்படி இருக்குது, இந்த பண கஷ்டம். மூச்சே நம்ம மூச்சு கிடையாது. உங்க மூச்சு யார் மூச்சு? எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க மூச்சு நீங்களே உருவாக்கி உள்ள போய் ஊத்திக்கிட்டீங்களா? யோசிச்சிங்களா? அத உங்களுக்கு அந்த மூச்சு யார் மூச்சு? நம்ம அப்பா மூச்சு. அவர் ஆதியாம் 1 ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஆதாம் ஏவாளுக்குள்ள. அவர் சுவாசம் தான் இங்க ஓடிட்டு இருக்குது இப்போ. அப்ப எல்லாத்துக்கும் யாருகிட்ட போகணும்? நம்ம அவர்கிட்ட போகணும். தாவீது என்ன பண்ணார்? நீரே என் கோட்டை, நீரே என்னுடைய உதவி, நீரே என்னுடைய பாதுகாப்பு, எல்லாம் நீர் தான் சொன்னாரா இல்லையோ? அவன் காலி ஆயிட்டான். இவர் ராஜாவா இருந்தார். அப்போ இன்னைக்கு கூட நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? வாழ்க்கையில டெய்லி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, வர்றப்போ போறப்ப, கர்த்தாவே நீரே என்னுடைய அரண், நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய பாதுகாப்பு, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை சார்ந்து கொள்கிறேன். என் பண தேவை, உம்மை சார்ந்து கொள்கிறேன். சரீர தேவை, உம்மை சார்ந்து கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா பிரச்சனைக்கும் நீங்க காரணமே கிடையாது. புரியுதா? அதை ஃபர்ஸ்ட் உள்ள போயிடணும். பிரச்சனை எல்லாம் அதுக்கு நிறைய பிரச்சனை காரணம் நீங்க கிடையாது. நிறைய பிரச்சனைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் காரணம். இன்னொன்று, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். நம்ம என்ன பெருசா புதுசாக செஞ்சிட போறோன்றீங்க? நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? உங்க தாத்தா பாட்டி செஞ்சது தானே செய்வீங்க. அதான் ஒரு கதை சொன்னாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நல்லா காட்டி, ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. வந்து சமைக்க போகுது. இப்போ சமைக்குது, நல்லா டேஸ்டா செய்யுது. என்ன பண்ணிருக்குது? இந்த ஒரு பொட்டேட்டோ வந்து நல்ல பெரிய பொட்டேட்டோவை என்ன பண்ணிருக்கு, ஃபுல் சைஸாக பண்ணி அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துட்டு என்ன பண்ணிடுச்சு, அந்த ஓரத்தை 2 பக்கமும் வெட்டிடுச்சு. வெட்டி போட்டு செஞ்சிருக்குது. புருஷன் சொல்கிறாரு, அம்மா நீ நல்லா செஞ்சுருக்கிற, ஆனால் அந்த ஓரத்தெல்லாம் வெட்டிட்டியம்மா, அது நல்லா முருகலாக நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்குமே, இப்படி நீ வெட்டி விட்டிய அப்படின்னோன்னா, ஐயோ ஆமாம், அது ஏன் வெட்டினேன்னு தெரில, எங்கள் அம்மா வெட்டி போடுவாங்க, அதனால் நானும் வெட்டி போட்டேன் அப்படின்னு. சரி சரி, ஃபோன் பண்ணி கேட்போன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இந்த பொட்டேட்டோ ஃபுல்லாக செய்வோமே, அது ஏன் நீங்கள் வெட்டி போடுறீங்க? ஐயா ஆமாம், அது பாட்டி வெட்டி போடுவாங்க, நானும் அதான் வெட்டி போட்டேன். சரி பாட்டிக்கு ஃபோன் அடிப்போம். இன்னும் பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாட்டிக்கு ஃபோன் பண்ணால், பாட்டி ஹலோ பாட்டி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பொட்டேட்டோ ஃபுல் ஃப்ரை பண்ண எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மசாலாலாம் முருகா. ஆமாம், நீங்கள் வெட்டி போடுவீங்க. ஓ அதுவா? அந்த காலத்தில் நம்ம வீட்டில் இந்த பாத்திரம் வந்து சின்ன பாத்திரமா, அதனால ஃபுல் பொட்டேட்டோ போட முடியாது. பாட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபுல் பொட்டேட்டோ போடுற பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால வெட்டி போட்டாங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்குது, ஓ பொட்டேட்டோ வெட்டி தான் போடணும் போல, வெட்டி தூக்கி போட்டு. அம்மாவும் பண்ணிட்டாங்க, மகளும் பண்ணிடுச்சு. ஏன் பண்ணோன்னு தெரில, அவங்க பண்ணோம் பண்ணிட்டோம். இப்போ நிறைய விஷயம் வந்து நம்மளும் ஏன் பண்ணோன்னே தெரியாது, ஆனால் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் அதுக்காக தான் இந்த வேதத்துக்கு போய் மனம் புதிதாகிறதுனாலே
மறுரூபமாகுங்கள். சில காரியத்தை ஏன் பேசுறோன்னே தெரியாது. சிலர்லாம் பேசுறோம், ஐயோ இந்த வயிறு வழியில அப்படியே செத்துடலாம் போல அப்படின்னுவாங்க. செத்துடலாமா? பொட்டுன்னு உழுந்தா என்ன ஆகுறது? எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. ஆனா அப்படிதான் சொல்லுவாங்க, வயிறு கொள்றது, இங்க இருக்கிறதுக்கு போயிடலாம், எங்க இதெல்லாமோ சொல்றது, வாயில வந்ததெல்லாம். ஏன் சொல்றாங்க? பாட்டி, அம்மா, அப்பா அதெல்லாம் சொல்றதுனால கேட்டு வந்துடும். இப்போ ஆனா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மாற்றணும். எதுக்கு ஏற்ற மாதிரி? இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். நம்ம பெருசா ஆண்டவரெல்லாம் நம்பி வாழ்ந்த ஆண்டவரா சரி. இப்போ நம்மெல்லாம் ஒரு பாரம்பரியத்துல இருந்து வரோம். நம்மெல்லாம் இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில். நம்மளுக்குலாம் கடவுள் பக்தி ஜாஸ்தி தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட கடவுள் பக்தி ஜாஸ்தி தான். அவங்க கடவுள் எது பக்கம் போக மாட்டாங்க. பாட்டு நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும்னு போயிடும். நம்ம ஆளுங்க அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒன்றா டக்குன்னு போய் ஒரு கும்பிட போட்டுருணும். காலைல நல்ல நாளா போய் கும்பிடு போட்டுரு, வேலைக்கு போறியா கும்பிடு போட்டுரு, அது போறியா கும்பிடு போட்டு, இப்படி கும்பிடு போட்டு. இந்த கும்பிடு போடுறது எவ்வளோ நேரம்? 2 minutes சார். 2 நிமிஷத்துக்கு மேலே கும்பிடு போட முடியாது. இப்போ நம்மெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சகராகி இந்த வேதத்தில் வரணும். 2 minutesக்கு மேலே இந்த வசனம் 2 minutes மேலே புரியுதா? இதில் இருந்து நம்ம வரோம். ஏன் இவ்வளோ இதாக இருக்குன்னு 1 மணி நேரம் பேசணுமாங்க? என்ன டைம் டக்குன்னு 10 நிமிஷத்துல எதுவும் சொல்ல முடியாதா? இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளாம் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம். ஆனா அப்படி கிடையாது. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்ப இரவும் பகலுமா? ஐயோ வேலை வெட்டி இல்லாமா சார்? எப்படி சார் இதெல்லாம் பண்றது? இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். எப்பயுமே நான் அவரை யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வர வேண்டியதெல்லாம் தானா வருது. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எளிதா கிடைக்குது. எனக்கு ஒரு உதவி வேணும், இந்த வசனத்துக்கு போறேன், இதை தியானிக்கிறேன், எனக்கு பலன் உண்டாகிறது. உங்களுக்கு பலன் உண்டாகும். உங்க வாழ்க்கையில் ஒன்று நடக்காம இருக்குல்ல, பல வருஷமா நடக்காம இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? உட்காந்து சரி சார் நம்ம ரூம் போட்டு கவலைப்படுவோம். நம்ம ரூம் போட்டு வேதனைப்பட்டோம்னா நம்ம எங்கே போட்டோம்? இங்கே நான் ரூமாக கட்டி விட்டுறலாம். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம். டெய்லி கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் நல்லா ஃபேன் லைட் ஏசிக்குள்ள போட்டு விட்டுறலாம். ரூம் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு செல்லலாம். ஆனால் அப்படிலாம் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ண வேணும்? இரவும் பகலும் இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டியதா இருக்குது, அதை யோசிக்க வேண்டியதா இருக்குது, துதிக்க வேண்டியதா இருக்குது. துதி செய்ய தொடங்கியதும் அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க? வெட்டிக்கிட்டாங்க, முடிச்சுக்கிட்டாங்க. பவுலும் சீலாவும் துதி செய்ய தொடங்கினாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க, அஸ்திபாரங்கள் அசைஞ்சது. அப்போ இதெல்லாம் தான் நம்மளும் செய்யணும். ரொம்ப பாரமா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, பாட்டு எடுத்து பாடிடுங்க, வசனத்தை எடுத்து வாசித்துருங்க. இங்க நம்ம பேசுறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி அதை வாசிங்க, திருப்பி அதை யோசிங்க, திருப்பி அதை கற்பனை பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், தெய்வீக பலன் வரும். ஏசாயா 40:29. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து வந்திருக்கீங்களா? லைஃப்ல நிறைய நேரத்தில் சோர்வு வந்துருச்சு. இல்லை எனக்கெல்லாம் சோர்வே வந்ததில்லை அப்படின்னா அப்போ நீங்க ப்ராபப்ளி வேற எங்கேயோ இருக்கீங்க. எல்லாருக்குமே சோர்வு வருது. வீட்டில் சட்னி சாம்பார் செய்யறப்பே சோர்வு வந்துட்டு, என்ன அது டெய்லி இந்த சட்னி சாம்பாரை செய்ய வந்தாருது இல்ல, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு ஆயிடுது. சட்னி சாம்பார் செய்யறதுல கூட சோர்வு வருது பார்த்தீங்களா? அந்த வேலைக்கு போறதுலையும் சோர்வு ஆகி போயிடுது. எல்லாம் பட்டு தூங்கிடலாம், நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, ஏன் நல்லா இல்லை. சர்ச்சுக்கு போறதுக்கு என்ன வாரம் சர்ச்சுக்கு போகணுமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாதா? அதுலேயும் ஒரு சோர்வு வந்து, பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று சோர்வாகி போயிட்டு, என்ன அது வரமாட்டேது, இது நடக்க மாட்டேது, என்ன பெருசாக நடந்துச்சு. நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வி. என்ன சர்ச்சுக்கு என்ன பெருசாக நடந்து போயிடுச்சு, என்ன அப்போ அவங்களோட என்ன ஆயிடுச்சு, இவங்களோட நல்ல ஐட்டமா, அப்படியே தான் இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு எப்பொழுதும் 2 பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? நிறைய நேரத்தில் நம்மளுக்கு யோசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் ஞாபகம் வைக்க முடியாது, நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம டைரி போட்டு எழுதாதான் உண்டு. டைரி போட்டு எழுதி அதை பின்னாடி திருப்பி பார்க்கலன்னா நம்ம மைண்டுக்கு அது ஒர்க்கே ஆகாது, வேலைக்கே ஆகாது. அதனால தான் எழுதி வச்சுக்கணும். ஆண்டவர் நன்மை செய்தார், 10 ரூபா கொடுத்தார், எழுதி வச்சுக்கணும். அன்னைக்கு 10 ரூபா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் கதை. இந்த 10 ரூபாவை கொடுத்தார்,
தலைவலியில் ஐயோ உருட்டி எடுத்துட்டு தலைவலியை சுகமாக்கினார், கால்வலியை, இடுப்பு வலியை, சில நேரங்களில் வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். திடீர்னு இப்படி போயிட்டு வரதுக்குள்ள சுருன்னு போயிருக்கோம். ஆடா பாம்பு இப்படி லைட்டாக இப்படி போய் தான் தூக்கிருப்போம் போல இருக்குதே, நம்மளை காப்பாற்றினார். அதெல்லாம் யோசிக்க வர மாட்டேது. ஆனால் எழுதி வச்சுக்கிட்டா தான் அதை யோசிக்க முடியும். அதெல்லாம் எழுத்து வச்சு நன்றி சொல்லலாம். ஆனால் எப்பயுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது என்ன தெரியுமா? பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்த என்ன, நரகத்துக்கு போக வேண்டிய என்ன, என்னை மீட்டெடுத்து நித்தியமாக அவரோட வாழ்கிறதுக்கு என்னை தகுதிப்படுத்துறாருல, அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். எதுவுமே செய்யணும் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நடக்காமல் போகாது, எல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரு வேலை எதுவுமே நடக்கலைன்னா கூட நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன்றேன். இன்னொன்று சொல்கிறேன், அதான் ஃபஸ்ட்டு என்னது, இந்த உலகத்தில் வந்த முதல்ல பாவம் வந்துருச்சு. உலகத்தில் வந்த ஒவ்வொருத்தனும் நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் என்னை ரட்சித்து பாவத்தெல்லாம் கழுவி சாபத்தெல்லாம் போக்கி நித்தியமாக அவரோட வாழ்கிறதுக்கு ரெடியாகி வச்சிருக்கிறார். ரெண்டாவது என்னன்னா, அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு என் வாழ்க்கையில் என் மீது குறையவே குறையாது. புரியுதுங்களா? நீங்கள் மாறலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாறலாம், சொந்தக்காரன் நண்பன் எல்லாம் மாறலாம். கர்த்தர் மாறாதவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், உங்களுக்கு எப்போதும் நன்மை செய்வார், கிருபையை மாத்திரம் அருள்வார். அன்பு, இரக்கம், கிருபை, காருண்யம், பாதுகாப்பு, இதை தவிர அவர் ஒன்றையுமே தரமாட்டார். இதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கலாம். இன்னைக்கு மோசமா இருக்கலாம் உங்க வாழ்க்கை, வந்து இன்னைக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தீமை செய்கிறவரா? சொல்லுங்க, தீமை செய்கிறவரா? இல்லை, அவர் நன்மை மாத்திரம் செய்கிறவர். அப்போ இந்த ரெண்டு காரியத்துக்கு எப்போயுமே நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே எதுவுமே சரியில்லை, குடும்பத்தில் அது சரியில்லை, காசு சரியில்லை, வேலையாக கூட போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். எதுக்காக நன்றி செலுத்தலாம்? நித்தியமாக நான் அவர் கூட இருக்க போகிறேன், அதுக்காக நன்றி செலுத்தலாம். ரெண்டாவது என்னது, அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் என்னை எப்போயும் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் கூட எப்பயுமே இருக்காரு, என்னை கைவிடவே மாட்டாரு. இதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். நன்றி சொல்ல 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 ஒரு வேளை நீங்கள் பயங்கரமான ஒரு பாரத்திலையும் பிரச்சனையிலையும் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அது தானாக நீங்கிடும். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடரை விழுவார்கள். இளைஞர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களே, தூக்கிறோம் சார், யாரை சார் போட்டணும் சொல்லுங்க, யாரை போட்டணும், சும்மாவே வம்புக்கு போகிறது, என்ன பண்ணுற அச்சிருவியா, சும்மாவே ஏன்னா அப்படியே போய் சண்டை போடணும், ஏதாவது ஜெயிச்சிடணும்ல. இளைஞரை இளைப்படுத்த அவங்களே டயர்ட் ஆயிடுவாங்க, வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரம் இதான். நம்ம சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறோம்ல, சர்ச்சில் இருந்து பாட்டு போடும்போது அப்படி அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, அப்படியே வந்துட்டே இருக்கும். நடுவில் வேற ஒருத்தன் குறுக்கில் வரான், படி வேற யார வேண்டாரு, இதே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வேறியாச்சு, சேரில் உட்காந்தாச்சு. அப்புறம் வேற என்ன, அப்படியே இருக்குது, ஒன்றும் பெருசாக தெரில. இந்த ஸ்ட்ரெச்சரில் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்படியே வந்து சார் படுத்துருக்குறேன் சார், நான் வெயிட் பண்ணுங்க, ஏறிட்டு இருக்குது, கொஞ்ச நேரத்தில் பேலன் வந்துடும். ஆனால் வந்துடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், என்ன ஆனாலும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்துடுங்க, 24 hours எமர்ஜென்சி, டப்புன்னு போட்டுடுறாங்க ஊசி, ஏற்றிரு, பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, கமுக்கமாக வந்து உட்காந்துருங்க, பாட்டு பாடுங்க, வசனத்தை கேளுங்க, ஸ்ட்ரென்த் ஆயிரும். என்ன ஸ்ட்ரென்த்? கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து. எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவ்வளோ சயின்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? போய் டக்குன்னு கையை கொட்டு போட்டோன்னே அதை குத்தும் போது அப்படியே அது உள்ளே போய் அப்படியே ஹார்ட்டுக்கு டச் ஆகி அப்படியே லங்ஸுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படிக்கல, டாக்டருக்கா படித்தேன், அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதில்ல என்ன, போடுவாங்க, போட்டு 10 நிமிஷத்துல சரியாயிரும். கரெக்ட் தானே? டாக்டர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வேலை செய்யுதுன்னு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, நீங்கள் இங்கே வந்து பாட்டு பாடினீங்கன்னா, இங்கே வந்து உக்காந்து நான் பேசுறதை கேட்டீங்கன்னா ஒரு பலன் வரும்.
அந்த வார்த்தையிலிருந்து ஒரு பலன் வரும். அந்த பலன் வந்து உங்களை என்ன பண்ணும்னா உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். இப்ப நாளைக்கு போவீங்க, வா பார்த்துக்கலாம், வா என்ன பார்த்துக்கலாம், வா எவ்வளவு பெரிய பணத்தை அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரே என் கேடகம், அவரே என் துருகம், அவரே என் கோட்டை, அவருடைய அரண். அடிக்கிறியா, அடிச்சுக்கோ. அப்படி வந்து அடிச்சுட்டு அது போயிடும். சில நேரங்களில் பாருங்க, யாராவது ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுவாங்க, இன்னொருத்தங்க வந்து சொன்ன பிறகு நம்மளுக்கே புரியும் நம்மள அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்கன்னு. உங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு போது ஓ அவ்வளவு கேவலமா சொல்லியிருக்காங்களா. ஆனா நம்மள அது டேமேஜே பண்ணாது. ஏன் தெரியுமா? அப்படி வந்து அப்படி போயிடுச்சு. ஏன்னா கர்த்தரே என்னுடைய கேடகம். பிசாசு சும்மாவா இருக்கான், அவன் பாட்டுக்கு எதனா செஞ்சுட்டு இருக்கான் அவன் பங்குக்கு. இங்க வராது. ஏன்னா கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், புது பலன் அடைகிறேன். புது பலன் அடைகிறபடினாலே நான் என்ன பண்ண போறேன், கழுகுல போல சட்டைகள் அடித்து எழும்புவேன், தோர்ந்து போக மாட்டேன், இளைப்படைய மாட்டேன். இதெல்லாம் தான் மனதோட கனெக்ட் ஆகிருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. இந்த மனசில் வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. உடனே என்ன பண்ணுறோம், நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறான், ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, வந்து பேன்கிரியாஸு, டியோடினம், நர்வு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறான். எல்லாம் டெஸ்ட் பார்க்குறான். பார்த்துட்டு அது பெருசாயிடுச்சு, இது குட்டி ஆயிடுச்சு, இது வீங்கிட்டு இருக்குது, அது சாஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது சார்? இப்போ 4 மெடிசின்றான். அந்த மெடிசன் போட்டு அதை தூக்குறதுக்குள்ள இது இன்னொன்று படுத்துக்குது. இப்படி நம்ம உள்ள எல்லாம் சரி பண்ணுறோம். ஆனால் நம்ம கவலைப்படுறத விடுறதே கிடையாது. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டே இருக்கோம். நம்ம கவலைப்பட என்ன ஆகுது, அது ஹார்ட் வீக் ஆகுது, லங்ஸ் பெருசாகுது, கிட்னி சுருங்குது, எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குல்ல. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் புது பலன் அடைவோம். அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் உண்டாகுது. புரியுதுங்களா? அதாவது மனதளவுல ஒரு பலன் உண்டாகிறது. வா பார்த்துக்கலாம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், வா பார்த்துக்கலாம். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா பார்த்துக்கலாம், வா. எவ்வளவு பெரிய பணம் தேவை, எங்க குடும்பத்தில் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். பிசாசு வாடா பார்த்துக்கலாம், வா. அவ்வளோதானா? இதுக்கு மேலே ஒன்னால அடிக்க முடியாதா? வா. அவனுக்கு என்னன்னா, ஒன்றும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. பிசாசுக்கு வந்து என்ன தெரியுமாங்க, நரகத்துக்கு சூஸ் பண்ணி தூக்கிட்டு போகணுன்றதான் அவன் பிளான். அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இவனை எப்படியாவது நரகத்துக்கு தள்ளணும்னு பிளான் போட்டு வேலை செய்தான். சில பேர் அப்படியே இன்னும் வச்சிருக்கான். நம்மளாம் எஸ்கேப் போயிட்டோம், இயேசு நம்மளை மீட்டிட்டாருன்றதை அறிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவனுக்கு என்னன்னா, உன்னை நரகத்துக்கு தான் போட விடல, இந்த உலகத்தை நரகமாக்கிடுவோம். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா எல்லாருக்கும்? இந்த வாழ்க்கையவே நரகமாக்குறது தான் அவன் வேலை. 24/7 அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். குட்டி பிசாசு, பெரிய பிசாசு, எல்லா பிசாசையும் வச்சு கூடுமான அவனே வந்து இறங்குவான். பெரிய ஆளுங்களாம் வந்து இறங்கி இருக்கிற வாழ்க்கைய நரகமாக்குறது. குடும்பத்துல, பொருளாதாரத்துல என்னென்ன பண்ணுமோ எல்லா அட்டுழியத்தையும் பண்ணுவான். ஆனா நாங்க விட மாட்டோம். ஏன் தெரியுமா? அவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இது உங்களுக்கு போகணும், உங்களுக்குள்ள போகணும். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பவர், அவர் பெரியவர். அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது பெரிய வல்லமை. இயேசுவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுதின அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள என்ன பவர் இருக்குங்க? சூப்பர் பவர். எத்தனை பேர் சூப்பர்மேன் பார்த்துருக்கீங்க? சூப்பர்மேன் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்க்காதவங்க இருக்கீங்களா? சூப்பர்மேன் எல்லாருக்கும் தெரியுமா? சூப்பர்மேனால பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? கார்ட்டூனுங்க, சூப்பர்மேன் கார்ட்டூன் படம்லாம் கூட வந்துருக்கு. சூப்பர்மேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஃபுல்லா சூப்பர்மேன் தான் பார்க்கறது. இந்த சூப்பர்மேன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஏரோப்ளேன் கவுர போது டப்புன்னு போய் பிடிச்சி தூக்கிடுவார். ஏரோப்ளேனை தூக்குற, ஒரு பில்டிங் உள்ள போகுது டப்புன்னு வந்து பிடிச்சிடுவார். பில்டிங் உள்ளாது, ஒருத்தன் கடத்திட்டு போவான், அவனை அடிச்சு தூக்கி போட்டு அழகா தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவார். சூப்பர்மேனால முடியாது ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன் அதெல்லாம் சும்மா படம், பொம்மை படம். நீங்க தாங்க ரியல் சூப்பர்மேன், சூப்பர் உமன். உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன பவர் தெரியுமா? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இயேசு இருக்காருல்லங்க,
இயேசு மரிச்சிருந்தப்போ அவரை உயிரோடு எழுப்புறதற்கு ஒரு வல்லமை தேவைப்பட்டுச்சுல. அவருக்குள்ள போய் உயிரோட எழுப்பி அவரை இன்னைக்கு சிங்காசனத்துல உட்கார வச்சுல, அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. இப்போ நீங்க வீக்கா இருக்க முடியுமா? அது வந்து முடியலங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? நம்மளே அழுக வச்சிடறாங்க சில நேரத்துல. நம்மளுக்கே கண்ணெல்லாம் கலங்கிடுது அவங்க பிரச்சனையை கேட்டா. இவ்வளோ கஷ்டமா கத்தாவே சோதரா ஆண்டவரே. ஆனா யார் தெரியுமா? நீங்க தான் சூப்பர் மேன், சூப்பர் உமன். அவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வல்லமை எப்போ பெற்றுக்கொள்கிறீங்க? இப்பொழுதே பெற்றுக்கொள்கிறீங்க. இப்போ ரைட் நவ். இப்போ ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், புது பலன் அடைகிறேன். ஒரு வேலை அப்படி நாளைக்கு அப்படியே சோர்வா கூட டக்குன்னு வேதத்தை எடுத்து இந்த வசனத்தை எடுத்து வாசித்துருங்க. இந்த வசனத்தை எடுத்து ஏசாயா 40, 29, 31 எடுத்து வாசித்தீங்கன்னா பலன் உண்டாகும். ஒரு 50 வாட்டி வாசித்துருங்களேன். இல்லை 50 வாட்டி வாசித்த ஒன்றும் வர, சரி 100 வாட்டி வாசிக்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். அவ்வளவுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் நான் பலன் கொள்வேன். 1 கொரிந்தியர் 2:7. 1 கொரிந்தியர் 2:7. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். எப்பயா? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் நம்முடைய மகிமைக்காக. யார் மகிமைக்காக? நம்மளுக்காக. ஓ, அப்போ இந்த உலகம் வந்து இவங்க சும்மா இப்பயே சொல்றேன்னா 10,000 வருஷம் ஓல்டு, 20,000 வருஷம் ஓல்டுன்னு இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பாவே பல 1000 வருஷங்கள் ஓல்டு தான் பூமி. நம்ம 1000 வருஷமாவா இருக்கும்? இல்லை. நம்ம வந்து இப்பதான் 70 வருஷம் 80 வருஷம் இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் பூமியை. ஆனா இந்த உலகமே தோன்றதுக்கு முன்னாடி, இப்ப இந்த வசனம் பேசுறது எப்படி? உலக தோற்றத்துக்கு முன்னாடி. உலகம் தோன்றி ஒரு சில ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆகுது ஆதாம உருவாக்கி. அதுக்கும் முன்னால, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, இது என்னது? இங்க வந்து நான் சொல்றேன், நீங்க வசனத்தை தியானியுங்கள், பாட்டை பாடுங்கள், இந்த உட்கார்ந்துருங்கள், வார்த்தையை கேளுங்கள், எல்லாம் சரியாகும் சொல்றேன். இதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. நல்ல கோவம் வந்துடுது. நான் சும்மா வசனத்தை கேட்டாலும் சரிப்பா, பாட்டு பாடினாலும் சரியாயிருமா, யோகம் பண்ணாலும் சரியாயிருமா, ஏதாவது பண்ணுமா இல்லையா? ஏதாவது பண்ணணும், வேலை பார்க்கணும், அது பண்ணணும், வேலை பார்க்கணும் தான், இல்லைன்னு சொல்லியே நானும். ஆனா அது எல்லாத்துக்கும் மேல இந்த வசனத்தை கேட்கணும்னு சொல்றேனே. ஆண்டவர் ஆராதிக்கணும், துதிக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகள்லாம் கூட கொடுக்கப்பட்டு போட்டிருக்கு. அப்ப ஆண்டவரை தேடணுமா இல்லையா? அப்படின்னா வந்து அது என்னது, மேல செட் ஆகாதுங்க அப்படின்றாங்க. ஆனா அதுதான் தேவஞானம். அந்த தேவஞானம் மறைக்கப்பட்டிருக்குது. இந்த தேவஞானம் எப்பத்துல இருந்து இருக்குது? உலக தோற்றத்துக்கு முன்னமே. அப்பத்துல இருந்தே இருக்கிற ஒரு சிஸ்டம் இது. அப்பத்துல இருந்தே இருக்கிற இந்த தேவஞானம் இது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாருன்னா எங்க இருந்து ரிலீஸ் பண்றாரு? அந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி, அதாவது உலகம்னு ஒண்ணு இல்லாததுக்கு முன்னாடி ஆண்டவர் இருந்தார்ல. உலகம்னு ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நீங்க பாக்குறது எதுவுமே இல்லை. அப்பவே ஆண்டவர் இருந்தார். ஆயிரமான ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இருந்தார். அந்த ஆவிக்குரிய உலகத்துல தான் அவர் இருக்காரு. சரி, இப்ப நீங்களாம் எங்க இருந்து வந்தீங்க? எங்க இருந்து வந்தீங்க? இப்பதான் வந்திருக்கோம், கொஞ்ச நாள் தான் இந்த பூமிக்கு இருக்கு. வந்து உங்க வயசு கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? 50 வயசு, 60 வயசு, 40 வயசுன்னு சொல்லுவீங்க. 40 வருஷம் தான் ஆகுது இந்த பூமிக்கு வந்து. எங்க இருந்து வந்தீங்க? எங்க இருந்து வந்தீங்க? ஆவிக்குரிய உலகத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எல்லாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆனா எல்லாத்தையும் ஆளுகை செய்வோம். பூமி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பூமியில என்னெல்லாம் கிடைக்குதோ பெஸ்ட், இந்த பூமியில இருக்கிற பெஸ்ட் லைஃப் யாருக்கு? நம்மளுக்கு தான். பெஸ்ட் ட்ரெஸ் தயாரிக்கிறான்னா அது யாருக்கு தயாரிக்கிறான்? நம்மளுக்கு தான் தயாரிக்கிறான். பெஸ்ட் நகை யாருக்கு தயாரிக்கிறான்? நம்மளுக்கு. பெஸ்ட் கார், பெஸ்ட் வீடு, எல்லாமே என்னது? பூமியின் உயர்ந்த இடங்கள், சிறந்த இடங்கள் நம்மளுக்கு தான். ஆண்டவர் அப்படிதான் என்ன பண்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்தை கொண்டு போய் வச்சார். இப்ப பூமியில உயர்ந்தது மனிதனுக்கு தான். ஆனா என்னுடைய சொந்த ஊர்னு ஒண்ணு இருக்குல்ல,
நான் எங்க இருந்து வந்தேன்னு, அது எது தெரியுமா? ஆவிக்குரிய உலகம். அங்க இருந்து நான் வந்ததுனால என் தேவைகள் எல்லாம் எங்க இருந்து சந்திக்கப்படுகிறது? அங்க இருந்து சந்திக்கப்படுகிறது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுல பார்க்கிற மாதிரி ஏதாவது இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நீங்களே இப்பதாங்க தோன்றிருக்கிறீங்க 40-50 வருஷமா. அந்த தேவை இல்லைன்னா என்ன? இப்போ அந்த நாளைக்கு வரப்போகுது, இல்ல இன்னைக்கு நைட்டு வந்துட போகுது. டி.எல். ஆஸ்பார்ட்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர், பயங்கரமான ஊழியம் பண்ணார். நம்ம ஊருக்கு கூட வந்திருக்கிறார், இந்தியா கூட வந்திருக்கிறார், மதுரைக்கு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மதுரையில கூட ஊழியம் பண்ணார் டி.எல். ஆஸ்பார்ட். அவர் ஊழியத்தை ஆரம்பத்தில் சுகத்தை பறித்தெல்லாம் ரொம்ப பயங்கரமா பேசுவார். அவருடைய கூட்டங்களில் பயங்கரமான அற்புதங்கள்லாம் நடக்கும். அதாவது இப்போ காலை இல்லாதவனுக்கெல்லாம் கால் வந்துடும், கால் வளர்ந்துரும், கண்ணெல்லாம் உருவாயிரும், பிறவியிலேருந்து கண்ணு தெரியாதவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவான், காது கேட்க ஆரம்பிச்சிடும், பயங்கர அற்புதங்கள் நடக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு முறை அவருக்கு காட்டினாராம். என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் ஒன்று பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. பரலோகத்தில் பார்க்குறாரு. ஆனால் ஒரு ரூம் ஃபுல்லாக கண்ணா இருக்குதான், ஒரு ரூம் ஃபுல்லாக காதா இருக்குதான், ஒரு ரூம் ஃபுல்லாக ஹார்ட் இருக்குது, ஒரு ரூம் ஃபுல்லாக லங்ஸ் இருக்குது, எல்லாம் பாடி பார்ட்ஸா இருக்குது. இவரு பார்த்து என்னடா பாடி பார்ட்ஸா இருக்குது அப்படின்னு சொன்னாரா. கீழே ஏதாவது பழுதடைஞ்சிச்சுன்னா இங்க இருந்து எடுத்துக்கலான்றாங்க. இன்றைக்கு இந்த கால வேளையில சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்க சரீரத்தில் எதெல்லாம் பழுது போயிருக்குதோ, எதெல்லாம் ரிப்பேர் ஆயிருக்குதோ, எதெல்லாம் சரியா வேலை செய்யலையோ, இயேசுவின் நாமத்தினால அந்த பரலோகத்தில், அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்துக்கு வரும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். உங்கள் சரீரம் இயேசுவின் நாமத்தினால புதிதாக்கப்படுவதாக. உங்கள் சரீரத்துக்கு அவயவங்கள் ஒவ்வொன்றும் புதிதாக்கப்படுவதாக. நரம்பு, தசை, ரத்த ஓட்டம், ஒவ்வொரு அவையும், இருதயம், கிட்னி, லங்ஸ், பிரெயின், நர்வ்ஸ், மசில்ஸ் எல்லாம் புதிதாக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க பெற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பெற்றுக்கொள்கிறேன். ஆமா ஏங்க, இங்க பூமியில சும்மா ஒரு பைக் கார் செய்யறவனே ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைக்கிறானே. ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குதா இல்லையா? ஒரு பைக்கு செஞ்சுட்டு நட்டு போல்ட்டெல்லாம் வச்சிடறான். எந்த ஒரு பார்ட் கார் செஞ்சா என்ன பண்ணிடுறான்? இன்ஜின்ல இருந்து, டயர்ல இருந்து, என்னென்ன அசம்பிளி இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு பார்ட்ஸ் வச்சிடறான். ஓ, உலகத்துல இருக்கிறவனே பார்ட்ஸ் வைக்கும் போது ஆண்டவர் அப்படி இல்லாம இருப்பாரா? உங்க சரீரம் ஒருபோதும் பழுதடைவதில்லை. உங்கள் சரீரம் பலவீனம் அடைவதில்லை. நீங்கள் வசனத்தை கேட்க கேட்க தேவ பிரசனத்தில் இருக்க புதிதாக்கப்படுவீர்கள். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகும். இங்க இருக்கிற யாரும் வயசாகி போயிடுச்சு, எலும்பு தேஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. தேஞ்சிச்சுன்னா புதுசா போட்டுக்கணும், அவ்வளவுதான். எத்தனை பேர் சொல்றீங்க பெற்றுக்கொள்கிறேன்? எல்லாம் ரொம்ப ஈஸி தான். இது என்ன பண்றது? இப்போ பெற்றுக்கொள்கிறேன். அன்னைக்கு ஒரு மனுஷர் இப்படிதான் கையில ஃப்ராக்சர் ஆகி போன் உடஞ்சிருச்சு. இங்க போன் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணிருக்கிறாங்க? அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு இரும்பு ராடை வச்சுட்டு இருக்கிறாங்க. உள்ள இரும்பு உள்ள வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது துரு பிடிக்கும், அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகாது, ஆயில் ஊற்றணும்னுவாங்க. அப்புறம் இதை மாதிரி பண்ணி ஒரு அசைக்கிறதுக்கே வலிக்குது. சொன்ன ஆண்டவர், இதெல்லாம் வேலைக்காகாது, சுகமாக்குறவர் நீர், உண்மை நான் நம்புகிறேன், பார்ட்ஸ் எல்லாம் வரட்டும், சரியாகட்டும் தூங்கிட்டு இருக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த கம்பியும் அதை உள்ள கனெக்ட் பண்ண இதுவும் அவர் டேபிளில் வெளியே இருக்குதான். கத்தியும் இல்லை, ரத்தமும் இல்லை, ஆப்ரேஷன் ஓவர். உள்ள புதிய போன் போட்டோவோட போட்டிருந்தாங்க. சும்மா கதை கிடையாது. நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கு? இயேசுவால செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்காங்க? இல்ல, நான் என்ன நம்ப சொல்லல, நான் இயேசுவை தானே நம்ப சொல்றேன். என்னால என் பிரச்சனையும் என்னால் தேக்க முடியாது. நானே உங்களை மாதிரி இயேசுவை தான் நம்பிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, என் மேல உன் பாரத்தை போட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல நான் தான் சுமத்துக்குவேன். சரி, தோந்துக்கோங்க. எல்லா பாரத்தையும் தூக்கி வச்சுக்கிறது, நீங்க அமுங்கி போயிருவீங்க. அப்புறம் கணவன் பாரம், ஒரு கணவன் எப்படி இருக்காரு தெரியுமா? அவர் இருக்கிறாரு, அப்படியே இருக்கட்டும். மனைவி நினைத்தாலே அவங்களும் அப்படியே இருக்கட்டும்.
என் பிள்ளை, அவங்களும் அப்படியே இருக்கட்டும். எல்லாரையும் கொண்டு போய் இயேசு கிட்ட ஒப்படைச்சிருங்க. தாவீது ராஜாவோட பெரிய ஆளா நம்ம சொல்லுங்க? தாவீது ராஜாவோட அதெல்லாம் வந்து ஒரு காரியத்திற்காக அந்த சம்பவம்லாம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க கற்பனையில கூட யோசிச்சு பார்க்க முடியாது. சும்மா இங்க இருக்கிற வார்டு கவுன்சிலரு, சும்மா இங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? இங்க கவுன்சில் சும்மா 4 வருஷம் இருப்பாங்க, என்ன பவர்ஃபுல். நம்ம முதல் மந்திரி எடுத்துக்கோங்க, பிரதம மந்திரி எடுத்துக்கோங்க, முன்னாடி எத்தனை காது போகுது, பின்னாடி எத்தனை கார் வருது, அவங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம், சட்டத்தை போடுறாங்க. 4 years term இல்லைங்க, ராஜாதி. அவர் ராஜான்னா மகா பெரிய ராஜா, ஊரே அவருக்கு தான் சொந்தம். அந்த தாவீது ராஜா எல்லாத்தையும் சிங்காசனத்தை விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாதாரண ட்ரெஸ் எடுத்துட்டு, ஆண்டவரே நீர் பார்த்துக்கோ, குடும்பம் பையன் அப்படி பண்றான் பார்த்து செய்யுங்க, கிளம்பி போயிட்டாரு. அப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் அப்படியே வச்சிடணும், யோசிக்கவே கூடாது பிரச்சனையெல்லாம். நான் சொல்றேன் அதெல்லாம் யோசிக்காதீங்க, உங்களை அழிச்சிரும், பிரச்சனையை சரி செஞ்சிடும். அப்புறம் நீங்க இல்லைன்னா என்ன பண்றது? கிட்னி, லங்ஸ், ஹார்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ பாரப்பட்டு, கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீர் பட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ தூக்கம் வரலன்னா உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குது. அது தெரியறதுக்கே ஒரு 5 வருஷம் ஆகும். ஸ்கேன் எக்ஸ்ரேல தெரியாது, அது 5 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்குது. ஏன்? அவ்வளோ கவலை, அவ்வளோ பாரம், கண்ணீர், வேதனை. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே. நீ கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. இதெல்லாம் நான் பைபிள்ல, இந்த வேதத்துல கவலைப்படாத, பயப்படாத, திகைக்காத, மனம் பதற விடாத, இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? சொல்லுங்க, ஏன் சொல்றாங்க? ஏன் இது இவ்வளவு முக்கியம்? நானும் பாருங்க எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு. ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கையை அஃபெக்ட் பண்றது. சரீரத்தை டேமேஜ் பண்ணிடும், சரீரத்தை வீக் ஆக்கி விட்டுரும், சோர்வாக்கி விட்டுருது. நான் சொல்றேன் அதெல்லாம் பண்ணாதீங்க, அவர் மேல பாரத்தை போட்டுருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கையை தூக்கி சொல்றீங்களா? எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, கர்த்தாவே நீரே எனக்கு உதவி செய்கிற. திருப்பி சொல்லுவோமா? கர்த்தாவே நீரே எனக்கு உதவி செய்கிற. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டா அவர் செய்யாம இருக்க மாட்டார். நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் உங்களை தூக்கி விடுவார். எவ்வளவு பிரச்சனையில போய் சிக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செய்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை கொண்டு போய் வைப்பார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு இஸ்ரவேல் மக்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறான், சாகடிச்சிட்டு இருக்கானுங்க, ட்ரெஸ் இல்ல, வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே பார்க்கறாரு, இந்த பூமியில எது பெஸ்டா இருக்குது? அந்த ஊரு கானான் ஊரு சிறப்பா கட்டியிருக்கான், வீடெல்லாம் செம்மையா போட்டிருக்கான், தோட்டம்லாம் போட்டிருக்கான், எல்லாம் பக்காவா இருக்கு, பங்களா. அப்படியே அவனை தூக்கி அங்க கொண்டு போவோம். இவனெல்லாம் அடிப்பான், அடுத்து வர சோறுக்கு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி செவந்த சமுத்திரத்தை திறக்கிறாரு. திறந்தவனை வழியில் அப்படியே நடத்திட்டு போய் அவனுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுக்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கை அவ்வளவு செழிப்பா இருப்பதாக. பாலும் தேனும் தேசம் இருந்துச்சுல, அந்த மாதிரி செழிப்பா இருக்கட்டும், ஒன்றும் குறைவுபடாத தேசம். 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தமிழ் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்காரு. எங்க ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு? ஆவிக்குரிய உலகத்துல. இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, காதுக்கு கேட்க மாட்டேங்குது, இருதயத்துல தோன்றவும் மாட்டேங்குது. எது? சுகம், வெற்றி, செழிப்பு, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இதெல்லாம் கண்ணுல பார்க்க முடியல. சிலருக்கெல்லாம் பாருங்களேன், நீங்க அவங்க பிரச்சனைய வாழ்க்கையில பார்த்து சின்ன வயசுல இருந்து பிரச்சனை பார்த்துருப்பாங்க. அப்பா அம்மா விட்டு ஓடி இருப்பாங்க, எங்கேயாவது வளர்ந்துருப்பான், அடிச்சிருப்பாங்க, உதைச்சிருப்பாங்க, சின்ன வயசுல வேலையில போய் சேர்ந்துருப்பான். ரொம்ப மோசமான சின்ன வயது. இவன் கல்யாணம் ஆகி வரும்போது அங்கே பிரச்சனையாகுது, சொந்தக்காரங்க அவமானப்படுத்துறது, நண்பர்கள் அசிங்கப்படுத்துறது, வேலையில் போய் வைக்கப்படுறது, எல்லாம் வாழ்க்கையே நாசமாக இருக்கு. அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுனீங்கன்னா, இதெல்லாம் உலகமே கிடையாதுங்க, ஒரு நாள் கூட நிம்மதி கிடையாது அப்படின்னு தான் பேசுவோம்.
ஆனா அப்படிப்பட்ட மோசமான மனுஷனுக்கு கூட ஆண்டவர் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்காரு, நல்ல நாட்களை வச்சிருக்காரு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க எங்க வேணா இருங்க, என்ன வேணா படிச்சிருங்க. நீங்க படிச்சீங்களோ படிக்கலையோ, எவ்வளவு கேவலமா இருக்கீங்களோ, வெக்கப்பட்டீங்களோ, அசிங்கப்பட்டீங்களோ, கீழே இருக்கீங்களோ, நான் சொல்றேன், உங்களை தேவன் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஏன்னா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்தார், ஒவ்வொருவருக்கும் செய்தார். யோசேப்புக்கு செய்தார். தாவீதெல்லாம் அவங்க வீட்டிலேயே மதிக்கல. தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராருன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல ராஜா கிடையாது, ராஜாவுக்கு சமம் சாமுவேல் தீர்க்கதரிசி. உங்க வீட்டுக்கு இப்ப தீர்க்கதரிசி வராருன்னா வீட்டுல ஒரு மாமா, அத்தா, சித்தப்பா எல்லாரையும் கூப்பிடுவோம். குமாரர்கள் வர கட்ட கிடந்து குமாரனே மறந்துட்டாங்க உங்க வீட்டுல. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, என்ன ஒருத்தனு கூட அபிஷேகம் பண்ண முடியல, அவள்தான் அவன் புள்ளி அப்படின்னா. அப்புறம் தான் ஞாபகம் வருதோ, ஆமா சார் ஒருத்தான் அவன் ராஜாவா, அவன் சும்மா முடியலாம் இப்படி போட்டு சும்மா ஆடு பின்னாடி சுத்திட்டு அது கொஞ்சம் ஆடு கொடுத்துருக்குறான். அவன் ஹிஸ்டரியில கேட்டா ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒண்ணும் இல்லாமல் இருந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்தார், மகா பெரிய சக்கரவர்த்தி ஆக்கி விட்டார். தாவீதை போல அரசாண்டவன் ஒருவனும் கிடையாது. அவ்வளவு ஐஸ்வர்யம். அதாவது சாலமோன் வந்து பெரியதா பேசுறோம், அவன் பெரிய கோடீஸ்வரன், he is the wealthiest king அப்படின்லாம் ஹிஸ்டரியில இருக்கு. அவன் ஐஸ்வர்யமானாக்குனதே தாவீது தான். சாலமோனுக்காக தாவீது ஏகப்பட்ட வெள்ளி பொண்ணை சவதரித்து வைத்திருந்தான். எவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டார்ல. உங்களை ஆக்குவது எளிது, உங்களுக்கு வேலையை தருவது எளிது, வேலையில உயர்த்துவது எளிது. சில லட்சங்கள், சிலருக்குலாம் இப்போ ஒரு 10-20 லட்சம் கிடைச்சாலே ப்ராப்ளம் சால்வ் இல்லை. இல்லை சில ஒரு 2 கோடின்னு வச்சுக்கோங்களேன், வேணா ஒரு 200 கோடி வேணுமா, எவ்வளோ வேணுங்க, ஃபுல் ப்ராப்ளம் சால்வ்டு போதுங்க. முக்கால்வாசி பிரச்சனை பணத்தில் தானே வருது. எனக்கு நீ கடுகு வாங்கி கொடுத்தியா, வெங்காயம் வாங்கி கொடுத்தியா, சரி இந்தா போ கடுகு ஃபேக்டரியே வச்சுக்கோ, வெங்காய ஃபேக்டரி வச்சுக்கோ, புத்தலாம் முடிஞ்சு போயிடுச்சு. என்னதான் பிரச்சனை? பாதி பிரச்சனை காசு தான். எனக்கு நீ சட்ட துணி வாங்கி கொடுக்கவே இல்லை, ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரி வச்சு கொடுத்துருக்கோம். அந்த காசு தானே பிரச்சனை ஆகுது. அந்த காசு பிரச்சனையும் ஆண்டவர் உங்களுக்கு சரி செய்வார். நீங்க உதவி தேவனிடத்தில் கேளுங்க, தேவனை சார்ந்துருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. அப்ப நீங்க பார்க்காம இருந்துடாதீங்க. இதெல்லாம் எங்க பார்க்கணும்? ஆவிக்குரிய உலகத்துல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள்லாம் மகிழ்வில் நிறைவாக்கி இருக்கிறார். என் தேவையெல்லாம் எப்படி நிறைவாக்கப்படுகிறது? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. யாருடைய ஐஸ்வர்யம்? உங்க தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது? அவருடைய ஐஸ்வர்யம். நீங்க போய் அதனால ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, ஐயோ நம்மளுக்கு காசு வரல அது வரல. அவருடைய ஐஸ்வர்யம். என் மூச்சு அவர் மூச்சு, அங்கிருந்து தான் நான் வந்திருக்கேன், இதை பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அவர் எல்லாத்தையும் எனக்கு சப்ளை பண்ணுவார். உங்களுக்கு வீட்டை அவர் கட்டி தருவார். அவங்க வீடு கட்டினது இவங்க வீடு கட்டினதெல்லாம் இருக்கட்டுங்க, உங்களுக்கு தேவன் வீடு கட்டி தருவார். அவர் வீடு கட்டின எப்படி இருக்கும்? அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி செஞ்சார்? ரத்தம் சிந்தப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படவில்லை, புதிய உடன்படிக்கை பிறக்கவில்லை. அந்த மக்களுக்கு ஆண்டவர் அப்படி செஞ்சார்னா நம்ம புதிய உடன்படிக்கைகள் எவ்வளவு சிறப்பாக செய்வார். இத பாருங்க. இல்லைங்க உனக்கெல்லாம் சந்தோஷம் வராதுங்க இனிமேல். நானும் பார்த்துட்டேன் 40 வருஷமா எக்ஸ்ட்ரீம் விரக்தி ஆயிருது, சிரிக்க கூட முடியல. இல்லை கொஞ்சம் சிரிக்கன்னா கூட என்னத்த சிரிச்சு என்ன அந்த மாதிரி ஆயிடுதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க எப்படி ஆக்கிட்டீங்கன்னா உங்களையே கடினமாக்கி நான் சிரிக்க மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன், எனக்கு எதுவும் நடக்காது, அதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினால அது உடைவதாக. இப்ப எதுல நான் ஸ்ட்ராங் ஆகணும் தெரியுமா? என்ன ஆனாலும் கர்த்தர் எனக்கு செய்வார், நான் அதை பார்க்கிறேன். என் வாழ்க்கை மாறும், என் கண்ணீர் மாறும், என் கவலை மாறும், என் வேதனை மாறும். எப்ப மாறும்? இப்பவே மாறும். ஒவ்வொரு நாளும் அற்புதத்துக்காக நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு செய்யறாரா, நான் வீட்டுக்கு போறப்ப செய்யறாரா, இல்ல நைட் தூங்கிட்டு இருக்கிறப்ப செய்யறாரா, இல்ல நாளை காலைல செய்யறாரா, எப்ப வேணா செய்வாரு. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது எளிது. யோசேப்புக்கு மாற்றினார்,
தாவீதுக்கு மாற்றினார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா? என்ன போட்டிருக்குது? எழும்பு எழும்பு பெலன்கொள். இன்னைக்கு நான் அதை தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எழும்பு எழும்பு பெலன்கொள். சோர்ந்து போகாத, பயப்படாத, கவலைப்படாத, அப்படியே உற்றாத, எதுவும் நடக்காது, உற்றாத. உட்டனா தான் போயிடும். விடாத, புடிச்சுக்கோ, நம்பிக்கை உற்றாத, தளர்ந்து விடாத. இயேசு கிட்ட ஒருத்தர் வராங்க. வரும்போது எவருடைய மகள் பலவீனமா இருக்கா? இயேசுட்டு வந்து சொல்றாரு, நீ வந்தனா இயேசுவே, நீர் வந்து என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணார்னா சரியாயிரும்னு. சரின்னு வந்துட்டு இருக்கும்போது நடுவில் வரை டிராஃபிக் ஆகி போயிடுச்சு. அதில் வேற நடுவில் ஒருத்தவங்க, ஒரு அம்மா வந்து சோகம் கிடச்சிச்சு. அவங்க சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்தேனா, உட்காந்துனா, நின்னுனா, இத்தனை வருஷமா நான் டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், பெரிய கதை சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, உன் மகள் செத்து போயிட்டா, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணேன், அவ்வளவுதான், அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. இயேசு சொல்றாரு, பயப்படாத, கவலைப்படாத, சந்தேகப்படாத, அப்படியே இரு. என்ன சொல்லி வந்த? வீட்டுக்கு வாங்க, என் மகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, சரியாயிருன்னு சொன்னல, அப்படியே இரு, அப்படியே இரு. அதே விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இரு. மாத்தாத, போயிடுச்சின்னு சொல்லாத, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாத, எனக்கு இதுக்கு மேல நடக்காதுன்னு சொல்லாத, எனக்கெல்லாம் வராதுன்னு சொல்லாத, அப்படியே ஹோல்ட் பண்ணு, விசுவாசமா இரு. என்னாச்சு? இயேசு போறாரு, அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறார். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், என்னைக்கோ ஒரு அற்புதம் நடந்துச்சுல, ஏதோ ஒரு அற்புதம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்துச்சுல, வயிற்று வலி போச்சா, தலைவலி போச்சா, ஏதோ ஒரு நன்மை ஆச்சா, இன்னும் உயிர் ஓடிட்டு இருக்குது, கிட்னி, ஹார்ட், லங்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது, மூச்சு ஓடுது, ஏதோ ஒரு நன்மை செஞ்சார்ல, அப்படியே இரு, அப்படியே இரு. இதை செய்ய வச்சவரு உங்க வாழ்க்கையில் இருக்கிற மற்ற எல்லா பிரச்சனைகளையும் சரியாக்குவா. அதான் போட்டிருக்கு, எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே. நீங்க வீழ்த்துனீங்க, நீங்க சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்கு 50 வயசு ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல உங்களுக்கு 40 வயசு ஆயிருக்கு, இல்ல ஒரு 60 வயசு ஆயிருக்கு, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு சவாலை பார்த்துருப்பீங்க. பாக்குறீங்களா? என்ன எல்லாரும் பாருங்க, என்ன பாருங்க, 70 வருஷமா இருக்கீங்க இல்லைங்க, 70 வருஷம் பார்த்துருக்கிறீங்க, எவ்வளவு பேரை பார்த்துருக்கீங்க, எவ்வளவு பிரச்சனையா பார்த்துருக்கீங்க. நிக்கிறீங்கல்ல, உயிரோட தானே இருக்கீங்க. ஏதாவது அழிச்சிச்சா? அழிக்கல, பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு, மனுஷெல்லாம் போயிட்டான், நீங்க நிக்கிறீங்கல்ல. உங்களை பார்த்து சொல்றேன், எலும்பு எலும்பு பெலன்கொள். எவ்வளவு பார்த்தாச்சு, இதையும் பார்ப்போம். ஆனா இப்ப பார்க்க போறது சும்மா பார்க்கறது இல்லைங்க, எல்லாத்தையும் வீழ்த்த போகிறோம், பெலனோடு எழுந்திருக்க போகிறோம். ஆனா என்னன்னா, படுத்துட கூடாது. போச்சு, அது போட்டோம், அப்படியே போக வேண்டாம், அது என்ன நடக்க போகுது, அதெல்லாம் என்ன மாறாது, இதெல்லாம் என்ன மாறப்போகுது, அப்படியே போக வேண்டியதான், அப்படியே தள்ளிட்டு போவோம், அப்படியே எப்படி போகுதோ அப்படிலாம் போனீங்கன்னா அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இங்க போட்டிருக்குது, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதானவா. பிரச்சனையில மேற்கொண்டல, மிதிச்சல, எந்திரிச்சல, நேத்து எந்திரிச்சல, இன்றைக்கும் எந்திரி. எலும்பு எலும்பு பெலன்கொள். சொல்ற, எலும்புங்க, எந்திரிங்க, வீழ்த்துங்க, உற்றாதீங்க, விசுவாசமா இருங்க, தைரியமா இருங்க. அந்த பணம் தேவையா? பார்க்கலாம் வா. என்னங்க பெரிய பணம் தேவை? 4 காசு பேப்பரு, அந்த 4 பேப்பர் இல்லாதது இவ்வளவு பேச்சு இல்ல, பார்த்துருவோம். அத என்ன பெரிய வேலை, என்ன பெரிய ப்ரொமோஷன், ஏன் கிடைக்காம போயிடும்? யோசேப்பு உயர்த்தினார்ல, தாவீதை உயர்த்தினார்ல, எனக்கு கொடுக்காமலா போயிடுவாரு? கொடுப்பார். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். யாத்ராகம் 34:10. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும்
எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது ஆண்டவர் நம்மளை பத்தி நம்ம கிட்ட சொல்கிற காரியம். ஆண்டவர் என் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நான் ஏன் உங்களை பார்த்து இன்னைக்கு எந்திரிக்க சொல்றேன்? ஏன் உங்களை நான் என்கரேஜ் பண்றேன்? ஏன் நான் உங்களை விசுவாசிக்க சொல்றேன்? ஏன் உற்றாதீங்கன்னு சொல்றேன்? ஏன் அதை தொடர்ந்து பிடிங்கன்னு சொல்றேன்? ஏன் ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்றேன்? அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பாரு. உங்க குடும்பத்தை ஏன் சரியாக்குவாரு, உங்க வாழ்க்கையை திரும்ப பண்ணுவார், இழந்ததை திரும்ப தொடரும். ஏன் சொல்றேன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆண்டவர் சொல்றார், எவனுக்குமே செய்யல, நான் உனக்கு செய்ய போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க செய்வார் ஆண்டவர்? அதாவது இந்த ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு கார் இருக்கு. அது வந்து நம்ம ஊர்லாம் கூட இருக்குது. 5 கோடி 7 கோடி 10 கோடி ரூபா அந்த கார், அவ்வளோதான். இந்த கார் வந்து எப்படின்னா கஸ்டம் மேட். நம்ம பேரெல்லாம் போட்டு தருவானுங்க. நம்ம ஆர்டர் கொடுத்த பிறகு தான் செய்யவே ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வேண மாதிரி மேலே லைட் எரியும், ஸ்டியரிங்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் எனக்கு உள்ள கருப்பு கலர் வேணும், மஞ்சள் கலர் வேணும், சோப்பு கலர் வேணும், அதுவும் போட்டு கொடுத்துருவாங்க. வெளியில் எனக்கு வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கணும், அதுவும் அடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லாமே நீங்கள் சொல்கிறது செஞ்சுருவாங்க. எனக்கு அந்த ஊரில் இருந்து லெதரை இறக்கணும், எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ செய்வாங்க. என் பேர் அப்படியே விண்ஷீல்டில் வரணும், எல்லாத்தையும் வர வைப்பாங்க. என்னென்ன பண்ணுமோ வர வைப்பாங்க. ஏன்னா அது கஸ்டம் மேட், அவர்களுக்காகவே செய்தது. சும்மா போனோமா, ஷோரூம்ல போனோமா, ஒரு காரை வாங்கினோமா வர, அப்படிலாம் கிடையாது. இது பல்க் ஆயிரக்கணக்கான கார் செஞ்சுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. உங்களுக்காகவே செஞ்ச கார் அது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவே செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்காகவே ஒரு அற்புதத்தை நான் செய்ய போறேன், உனக்காகவே ஒரு அதிசயத்தை நான் செய்ய போறேன். எவனுக்குமே செய்யல, ஆனா நான் உனக்காக செய்ய போறேன். யோசுவாக்காக சூரியனையும் சந்திரன் நிப்பாத்தினாரு. ஆக்சுவலா பூமி சுத்தினது நின்னுச்சு. சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, சூரியன் சந்திரன் நிக்குது, பூமி சுத்துது. அதே தப்பா சொன்னாரு. கேப்ரியல் சொல்றான், ஆண்டவரே என்ன அவன் தப்பு தப்பா சொல்றான்? அவன் என்ன சொல்றான்னா, டே நைட் ஆகக்கூடாதுன்றான். நிப்பாட்டு, நீங்க சொல்றத தப்பா சொன்னா கூட ஆண்டவர் செய்யறத கரெக்டா செஞ்சிடறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன், யாருக்குமே நடக்கலையா? உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புதம் யாருக்கும் நடந்தது இல்லை, இந்த மாதிரி வாழ்க்கை மாறுறது யாருக்கும் இல்லைன்னு உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அற்புதங்களும் அதிசயங்களும் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, நடக்கட்டும் நடக்கட்டும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நடக்கட்டும். எல்லா சத்தமா சொல்லுங்க, வாழ்க்கையில் நடப்பதாக. எந்த மனிதனுக்கும் நடக்காத அற்புதம் நடப்பதாக, எந்த மனிதனுக்கும் நடக்காத அதிசயம் நடப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, பெற்றுக்கொள்கிறேன். ஆமா ஆமா சொல்லுங்க, வீட்டில் இருக்கிறப்ப சொல்லுங்க, எவனுக்கும் நடக்காது எனக்கு நடக்க போட்டது. இந்த பூமியில எவனுமே கேள்விப்படல, ஆமா ஆமா எனக்கு நடக்க போகுது. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நன்மை நடக்கும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய செய்கையை பூமியில் இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பூமியில் இருக்கிறவங்க, உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, உங்க வாழ்க்கை மாறுகிறதை பார்ப்பார்கள். எகிப்து கண்டது யோசேப்பின் வாழ்க்கை மாறினது. அவன் ஜெயிலில் இருந்தான்னு தெரியும், போத்திபார்ட்ட இருந்தான்னு தெரியும், இன்னைக்கு அரண்மனையில் உயர்த்தப்பட்டான்றது தெரியும். அதே மாலை நீல உயர்த்தப்படுவதை பார்ப்பார்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். இல்ல வாய்ப்பே இல்லைங்க, இல்ல இல்ல உங்களுக்காகவே ஸ்பெஷலா செய்வார். ஸ்பெஷலா ஒரு பேக்கேஜை ரெடி பண்ணி டெலிவரி பண்றார், கஸ்டமைஸ்டா டெலிவரி பண்றார். உங்க குடும்பத்துக்குனே செய்யறாரு. உங்க குடும்பத்துக்கு அற்புதம் அதிசயம் பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன். எனக்காகவே நீர் அற்புதத்தை செய்கிறீர், எனக்காகவே அதிசயத்தை செய்கிறீர், நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆகட்டும், இயேசுவின் நாமத்தினால் ஆகட்டும், ஆகட்டும். ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. ஆண்டவர் எவனுக்குமே செய்யல, எனக்கு செய்ய போறீங்க. மற்றவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நிறைய நேரத்தில் எப்படின்னா, அவனுக்கு பிரச்சனையை பார்க்குறோம், நம்ம பிரச்சனையை பார்க்குறோம்.
அவன் பிரச்சனையும் நம்ம பிரச்சனையும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குதா? நாசமாக போயிட்டான். நம்மளும் நாசமாக போயிடுவோமோ? இல்லை, நாசமாக மாட்டோம். நான் எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாத பெரிய காரியங்களை, பராக்கிரமான காரியங்களை தேவன் எனக்கு செய்வார். என் பிள்ளைகளுக்கு செய்வார், என் சந்ததிக்கு செய்வார், என் வம்சத்துக்கு செய்வார். அப்படியே கூனி குறுகி அப்படியே அழுதுகிட்டு அப்படியே சத்து போறோம்னு நினைச்சிங்களா? இந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. நான் வாழ்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன், செழித்திருப்பேன், ஒரு குறைவில்லாமல் இருப்பேன், நன்றாக இருப்பேன். அதெல்லாம் பிசாசு சும்மா பயத்தை போடுறது. நீ அப்படியே போயிடுவ, ஒன்றும் நடக்காது, எவ்வளோ நாளா ஜாம் பண்ற, எத்தனை சர்வீஸ் வந்தாச்சு, என்ன நடந்துச்சு, போடா. தேவன் எனக்கு பராக்கிரமான காரியங்களை, பெரிய காரியங்களை எனக்காகவே செய்வார். பர்சனலா எடுத்துக்கோங்க, எனக்கு செய்வார் ஆண்டவர். என்னை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார், என்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி விட்டு போவார்? பாதியில விட்டு போக மாட்டார். நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி.